நாளைக்கும் வணக்கம் பிள்ளைகள். எங்களுக்கு தெரியும் நாங்கள் எங்களோட 27 பேட்ச்ல பேப்பர் கிளாஸ்ல நாங்கள் சந்திக்கணும் மெக்கானிக்ஸுக்குரிய எம்சிக்யூ கொஷின் டிஸ்கஷன் மாடல் பேப்பர் நம்பர் 2ல அடுத்த கேள்வி தொடர்ச்சியாக நாங்கள் அந்த கிளாஸை நாங்கள் தொடருவோம். சரி, ஓகே. ஹைட்ரோவில் ஒரு கேள்வி நாங்கள் செஞ்சிருந்தோம், யூப்ளை ரிலேட்டடான ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி உராய் விசை சார்ந்து நாங்கள் கதைக்கணும். நான் அதுக்கு முன்னால சில ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிறேன். எங்களுக்கு தெரியும்டா, just to wait. எங்களுக்கு தெரியணும், முதலாவது உராய்வு விசைண்டா. சரியா, இங்க கவனிங்க, சில விஷயத்தை பாருங்க. உராய்வு விசை நான் கதைச்சிருக்கேன், இது சம்பந்தமாக கதைச்சிருக்கேன். நான் ஒரு தர ஞாபகப்படுத்திக்கிறேன். சரியா, அதாவது இரண்டு மேற்பரப்புகள் தொட்டு கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் ஒரு மேற்பரப்பு சார்பாக இன்னொரு மேற்பரப்பு இயங்க எத்தனிக்கும் போது அல்லது இயங்கும் போது, நல்லா கவனிக்கணும், இயங்க எத்தனிக்கும் போது அல்லது இயங்கும் போது சார்பு இயக்கத்தை எதிர்க்கிற வகையில் ஒரு மேற்பரப்பால இன்னொரு மேற்பரப்பு கொடுக்கப்படுற அந்த விஷயத்தான் நாங்க சொல்றது உராய்வு விசைன்னு சொல்றோம். இதெல்லாம் நான் தியரியா படிக்கிற டைம்ல நாங்க அதெல்லாம் நிறைய விஷயங்கள் கதைச்சிருக்கோம். சரி, ஓகே. நான் இந்த கேள்விக்கு நான் வாரேன், பார்ப்போம். சரியா, கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறோம். தயவுசெய்து மைக்க மியூட் பண்ணிக்கோங்க. சாஜித் வந்தாண்டா பெரிய ஒரு இதோட போவோம். ரைட், சரியா. இப்ப நாங்க சில விஷயத்துக்கு வாங்க, இப்படியான கேள்விக்கு முன்னால நான் வரேன். இப்படியான கேள்விகள் நாங்க செய்யணும் எங்களோட ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ், அதாவது சுயாதீன விசை வரைபடத்துல கவனமா இருக்கணும். சரி, நான் இதுக்கும் அங்க தாக்குற விசைகள் எல்லாத்தையும் மொத்தமா கதைச்சு முடிக்கேன். சரி, கேள்வி ஒரு தரம் பார்த்துக்கோங்க, பாருங்க. ஒரு இலேசான ஒப்பமான கப்பிக்கு மேலாக செல்லம் பாருங்க. ஒரு இலேசான ஒப்பமான கப்பிக்கு மேலாக செல்லும் ஓர் இலேசான நீட்ட முடியாத இழையினால் முறையே 0.5 கிலோகிராம், அதே மாதிரி 1 கிலோகிராம் திணிவுகள் A, B எனும் இரு குற்றுகள் உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு இணைக்கப்பட்டுள்ளன. தொடுகையுறும் எல்லா மேற்பரப்புக்கும் இடையே உள்ள இயக்கவியல் உராய்க்குணம் 0.25 மியூ தந்திரிக்காங்க, 0.25 ஆகும். குற்றி B யை ஒரு மாறா கதியுடன் இடப்பக்கத்திற்கு இழுப்பதற்கு, குற்றி B யை மாறா கதியோடன்னா ஆர்முடுகள் 0. ஆர்முடுகள் 0னா அந்த குற்றியின் மீது தொலைப்படுற விளைவு விசை 0 ஆரிப்பார். F சமன் m into E. மாறா வேகம் எடுத்தீங்கன்னா அப்ப ஆர்முடுகள் 0 இருக்கு. அப்ப இதெல்லாம் அந்த இடத்துல கனெக்ட் ஆகணும், தெளிவா இருக்கு. ஒரு கேள்வி செய்யற மட்டும் முக்கியம் இல்லடா, அந்த கேள்வியில இருக்கிற பிசிக்ஸ தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்பதான் நாங்க அடுத்தடுத்த கேள்விகளுக்கு, நான் ஏன் அதை சொல்றேன்டா, இப்ப இது ஒரு எம்சிஐ கேள்வி நாங்க செய்யறோம். இதுக்கு பிறகு நான் பின்னால ஒரு கேள்வி ஒன்று செய்யணும். அதாவது இன்னும் இருக்கிற இந்த கேள்வி, நான் இந்த கேள்வி செஞ்சதுக்கு பிறகு, சரியா, எஸ், இன்னும் இருக்கிற இந்த கேள்வி ஹைட்ரோ கேள்வி உண்டு. இந்த கேள்வி வெறும் எம்சிஐ கேள்வி தான் இந்த இடத்துல இருக்காரு, அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனா இங்க நடக்கிற அந்த மெக்கானிசம், அதுல இருக்கிற பிசிக்ஸை நீங்க தெளிவா புரிஞ்சு கொள்ளீங்கன்னா 2018ஆம் ஆண்டு வந்திருக்கிற ஹைட்ரோல வந்து எஸ்ஐ கேள்வி அழகா செஞ்சு முடிக்கலாம். இதே ஐடியாஸ்ல தான் நாங்க கழிச்சு வச்சிருப்பாங்க. பட் ஒரு பெரிய ஒரு எஸ்ஐ கேள்வி, ஃபுல் மார்க்ஸுக்குரிய ஒரு எஸ்ஐ கேள்வி, இந்த ஐடியாவை வச்சு முழுமையாக நாங்க கழிச்சு முடிக்கலாம். பாப்போம், நான் இதை விளங்கப்படுத்தி அந்த கேள்வி கதைக்கிற டைம்ல இது திரும்ப நான் ஞாபகப்படுத்துறேன். சரியா, சரி, ஓகே. இப்ப வாங்க. 0.25 குற்றி B யை மாறா கதியுடன் இழுப்பதற்கு, இடப்பக்கத்திற்கு இழுப்பதற்கு அதன் மீது பிரயோகிக்க வேண்டிய விசை யாதுன்னு கேட்டீங்க. சரி, ஓகே. நான் இந்த அமைப்புல, இந்த தொகுதியில விசைகளை தெளிவாக குறிக்கிறதுக்காக இந்த படத்தை நான் திரும்ப கீறிக்கிறேன். பட் கீறுற டைம்ல அந்த ஒவ்வொரு மேற்பரப்பு இடையில சிறிய ஸ்பேஸை நாங்க எடுத்துக்கோம். தியரி படிக்கிற டைம்ல இதை ஞாபகப்படுத்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் ஃப்ரீ பாடி டயக்ராம்ஸ் கீறக்கு நாம என்ன செஞ்சிருந்தோம்னா, அந்த விசைகள் அந்தந்த உடல்களின் மீது தாக்குற விசைகளை தெளிவாக குறிக்கிறதுக்காக வேண்டி நாங்க அந்த சின்ன ஒரு இடைவெளி ஒன்றை காட்டி வரைகிறது. சரி, நான் இதுல வரைஞ்சிக்கிறேன். தெளிவா பாருங்க விஷயம் என்ன நடக்க போகுதுன்னு. சரியா, ரைட். இதோட அந்த விசை குறிக்கிறது சம்பந்தமாக கதைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தெளிவாக விளங்குவோமா? ரைட், பாப்போம்.
போகுங்க. இதான் அந்த அமைப்பு. சரியா? இதுல இவரை குற்றி இவரை குற்றி இவரை குற்றி இவரு திணிவு தந்திருக்காங்க 0.5 கிலோகிராம். ஏன்னா அதே மாதிரி இவரு குற்றி பி, இவரு பி, இவரை திணிவு தந்திருக்குது 1 கிலோகிராம். இது 1 கிலோகிராம் தந்திருக்கேன். ரைட், இவ்வளவு டேட்டாஸும் அதுல இருக்குது. சரி, ஓகே. எங்களுக்கு தெரியும்டா யாரை எங்கும் கொண்டு வந்து அவங்களோட நிறைகள் வந்துகிட்டு தொழிற்படுவாங்க. சரியா? இப்ப நான் சில விஷயத்த நல்லா கவனிங்க. இந்த ஏங்குற வர்ற நிறை, ஏங்குற வர்ற நிறை, சரியா? ஏங்குற வர்ற நிறை தெளிவா இருந்துக்கணுமா? ரைட். M1G அவர ஈர்வை மையத்துல தாக்குதுன்னு வைங்க. நல்லா விளங்கிக்கோங்க. இந்த நிறையின் காரணமாக இப்ப இவருக்கு மேலதான் இதுதான் இந்த பீங்கிற குற்றி, இவர்தான் ஏங்குற குற்றினா, இந்த ஏங்குற குற்றியின் நிறையின் காரணமாக இந்த பீங்கிற குற்றியின் மீது ஒரு விசை ஒன்று தொழிற்படும். அந்த விசைய நான் என்ன செய்யறேன்டா, அந்த விசையை நான் ரைட் R1 என்று தெளிவா விளங்கிக்கணுமா? இதுல ஒரு விஷயம் R1. எங்களுக்கு தெரியும் நியூட்டன் என்ன சொல்றான், எந்த ஒரு தாக்கத்திற்கும் எதிரும் சமனமான மறுதாக்கம் உண்டு. அப்ப இந்த R1க்கு சமனம் எதிருமான ஒரு ஃபோர்ஸ் R1 இங்க தொழிற்படுறான். நீங்க தெளிவா இருக்கணும்டா. இதை பேஸ் பண்ணியும் எங்களோட கூற்றுக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. இதை பேஸ் பண்ணி என்னது கூற்றுக்கள் எல்லாம் வந்திருக்காங்க. என்ன பிரச்சனைடா, இந்த குற்றி ஏல தாக்குற M1Gயும் R1ம் வந்துட்டு தாக்க மறுதாக்க ஜோடிகள் அல்ல. நல்லா விளங்கிக்கணும். விசைகள் எப்போதும் சோடிகளா தான் இருப்பாங்க. சோடிகள் மீன் தாக்கமும் மறுதாக்க விசையும் இருக்கு. சரியா? நியூட்டன் சொல்ற மாதிரி எந்த ஒரு தாக்கத்திற்கும் எதிர சமமான விசை இருக்கு. அதே நேரம் தாக்க மறுதாக்க ஜோடிகள், சரியா? ஃபைனல் இப்ப கிட்ட நியூ சிலபஸுக்குள்ள ஒரு கூற்றுக்களியா வந்து நாங்க அடுத்த பேப்பர் கிளாஸ்ல எல்லாம் அந்த கேள்வியில் வரும்னு நினைக்கிறேன். சரி, பாப்போம். சரி, அந்த கூற்றுக்கள் எல்லாம் கவனமறிக்கும். இந்த தாக்க மறுதாக்க ஜோடிகள் என்ன செய்ய மாட்டாங்கன்னா ஒரே உடலின் மீது இருக்க மாட்டாங்க. அப்ப இந்த M1Gயும் R1ம் வந்துகிட்டு தாக்க மறுதாக்க ஜோடிகளா? இல்ல. தெளிவாக இருக்கணும். சில இடங்கள்ல அதெல்லாம் என்ன செய்யறாங்க, நேரடியாக M1G அதுல மறுதாக்கம் அப்படியெல்லாம் குறிச்சிட்டு போறாங்க. பட் அந்த R1 எப்படி வந்தங்கிறது உங்களுக்கு தெரியும். தெளிவா இருக்கணும். அந்த M1G நிறையின் காரணமாக கீழே இருக்கிறவருக்கு ஒரு விசை கொடுக்கப்படுது. அதுக்கு சமணம் எதிரமான விசை மேல் நோக்கி கொடுக்கப்படுறது. அப்ப நீங்க சொல்லிட்டீங்களே விசைகள் வந்துட்டு சோடிகளா தானே இருப்பாங்க. அப்ப R1க்கு R1 சரி. B-யின் மீது இருக்கிற ஒரு R1ம் A-யின் மீது இருக்கிற R1ம் தாக்க மறுதாக்க ஜோடிகள் எதிர் திசையில் இருக்காங்க. சமன்ல பருமனா இருக்காங்க. ஒரே தாக்க கோட்ல இருப்பாங்க. ரைட், அது முடிச்சு. அப்ப M1Gக்குரிய மத்த விசை எங்க? அவர தாக்க மறுதாக்க ஜோடி எங்க? கவனம் அறிக்கணும். அந்த M1G நிறை யாரால உருவாகுறா? எங்கட புவி ஈர்ப்பினால உருவாகும். அப்ப புவியின் மத்தியில அவரை நோக்கி இருப்பார். இதை நாங்க யூனிட் 5ல வந்துட்டு இன்னும் தெளிவாக அதை கதை பண்ணாங்க. நியூட்டன் ஈர்ப்பு விசைன்னு ஒன்று இருக்குது. F சமன் 2 திணிவுகள் இருக்குமாக இருந்தா அவங்களுக்கு இடையில கவர்ச்சி விசை. நாங்க அதை யூனிட் 1ல அந்த ஜிட பரிமாணம் காண்றதுக்கு நாங்க இது பண்றது. F சமன் G இன்டு M1 இன்டு M2 ஓவர் ஆஸ்கேஆட் அவங்க இடைப்பட்ட தூரத்தின் வர்க்கமாக ரிப்பர் பயிரில் இருக்கு. இப்படியெல்லாம் கதையா இருக்குது. அப்ப தெளிவாக அதுல விளங்கிக்கணும். சரியா? இப்ப இதே மாதிரி இவர நிறையும் சரியா எங்கட M2G இவர நிறையும் கீழ் நோக்கி தொழிற்படும். M2G இப்ப நல்லா கவனிங்கடா. இந்த பீங்கிற குற்றியால தரைக்கு ஒரு போர்ஸ் வழங்கப்படும். அந்த போர்ஸ் எப்படி இருக்குமெண்டா, இந்த R1 M2G ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன செய்வாங்கன்னா தரைக்கு ஒரு விசை கொடுப்பாங்க. அதை நான் என்ன செய்யறேன்டா R2 குறிச்சுக்கிறேன். தெளிவா விளங்கிக்கும். R2 குறிச்சுக்கிறேன். சரியா? நியூட்டன் மூன்றாவது விதியின்படி இந்த தாக்கத்திற்கு எதிரும் சமனமான மறு தாக்கம் கொண்டு இருக்கு. அப்ப R2 மேல் நோக்கிய திசையில இவரை கொடுக்கப்படும். ரைட். மறுதாக்கங்கள் அதே மாதிரி நிறைகள் சார்ந்த விசைகளை நாங்க குறிச்சு முடிச்சாச்சு. சரி, இப்ப அவன் என்ன சொல்றான், நீங்க இந்த திசையில இந்த பீங்கிற குற்றிய ஒரு மாறா போர்ஸ்
சாரி மாறா கதியோட நீங்க இழுக்கணுமா இருந்தா அந்த விசை என்னன்னு ரைட். இனி நல்லா கவனிங்க. தரைக்கு மேல இந்த குற்றி பி இருக்கா, நல்ல விளைக்கும். இதெல்லாம் தரை, தரைக்கு மேல இந்த பிங்கிற குற்றி இருக்கு. இப்ப என்ன நடக்க போகுது? இந்த பிங்கிற குற்றியை இந்த சைட்ல இழுக்க போறாங்க. இந்த சைட்ல இழுக்க போறாங்கன்றா தரை சார்பாக இந்த குற்றி என்ன செய்யுதுன்னா இடது பக்கம் இயங்க போகுது. அப்ப அதை எதிர்க்கிற வகையில தரையினால ஒரு விசை வழங்கப்படும். அது ஒரு எதிர்க்கிற வகையில் சார்பு இயக்கத்தை கவனம் அறியும்னா இயக்கத்தை அல்ல சார்பு. அதை நான் F2 எடுத்துக்கிறேன். அதே நேரம் இலையில இருக்கிற இழுவை தொழிற்படும். என்ன மிக முக்கியமான முடிவு இது. டி லீசான இலைங்கிறதால இழுவைகள் மாறும். டிஆர் ரைட். இப்ப பாருங்க. இப்ப பிங்கிற குற்றி இது கீழே இருக்குது, அதுக்கு மேல ஏ இருக்காருங்கிற விஷயத்த பாருங்க. இப்ப பிங்கிற குற்றி கீழே மேல ஏ, நாங்க இந்த சைட்ல தான் இழுக்க போறோம். அப்ப பாருங்க, ஏங்கிற குற்றி தொட்டுட்டு இருக்கிற இந்த மேற்பரப்பு சார்பாக பிங்கிற குற்றி என்ன செய்யுது, இந்த திசையில இயங்குதுண்டா அதை எதிர்க்கிற வகையில இவரால இவருக்கு ஒரு போர்ஸ் சார்பு இயக்குது. அப்ப இவரால கொடுக்கப்படுற விசையும் இந்த திசையில தான் வழங்கப்படும். எனக்கு இந்த கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கிறார்கள் கன்ஃபார்ம் பண்ணுங்க. அந்த F2வையும் F1ஐயும் பிங்கிற உடல்ல குறிச்சது விளங்கிட்டா எல்லாரும்? நான் F2வையும் F1ஐயும் பிங்கிற உடல்ல குறிச்சிருக்கிறது விளங்கிட்டாடா? ஷாரான் விளங்கிட்டா? அந்த ரெண்டு விசைகளும் குறிச்சது விளங்கிட்டா? F1ம் F2ம் பிங்கிற குற்றில எதிர் திசையில குறிச்சு வச்சிருக்கிறது விளங்கிட்டா எல்லாரும்? ரைட். ஓகே. ஆமினா விளங்கிட்டாமா? சார் அந்த F1 வந்து லெஃப்ட் சைடு தானே வரும், பி லெஃப்ட் சைடு எங்கக்குள்ள? அதான் நான் நல்லா பாக்கேன், நல்லா கவனிங்க. இதானே அந்த கீழே இருக்குது பி, ஏ என்ன இருக்குது. இப்ப நல்லா கவனிங்க. பிஏ நீங்க கீழ் நோக்கி இழுக்க, நல்லா பாருங்க. பிஏ நீங்க கீழ் நோக்கி இழுக்க, இந்த திசையில நீங்க இழுக்க இவர் சார்பாக இவர் இந்த திசையில இயங்குறார். அப்ப அதை எதிர்க்கிற வகையில தானே இவரால் இவருக்கு இந்த திசையில கொடுக்கப்படும். இயக்கத்துக்கு எதிராக, சார்பு இயக்கத்துக்கு எதிராக தானே கொடுக்கப்பட போகுது. ரைட் ஆமினா? ஓ சார். ரைட். ஓகே. பட் நியூட்டன் என்ன சொல்றான்? எந்த ஒரு தாக்கத்திற்கும் எதிரும் சமனமான மருதாங்க உண்டு. அப்ப பி ஏங்கிற குற்றியால பிக்கு F1 இந்த திசையில கொடுக்கப்படுதுண்டா, பியால ஏக்கு இந்த திசையில F1 கொடுக்கப்படும். ரைட். இந்த F2 தரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கும், இவரால இந்த திசையில கொடுக்கப்பட்டது. இப்ப அது எங்களுக்கு தேவையில்லை, பட் ரைட். ஓகே சரியா? இப்ப நல்லா கவனிங்கடா. அவன் சொல்லிட்டான் மாறா கதியில இயங்கணுமா. சரியா? மாறா கதியில மிக முக்கியமான ஒரு முடிவு. மாறா கதி, மாறா கதி, மாறா கதியில இயங்கணும்டா என்னடா இழுத்தலாம் சாய. சரி நீங்க கவனிங்க. மாறா கதியில இயங்கணும்டா மாறா கதியில இயங்கண்டா ஆர்முடுகள் 0 ஆகணும். ஆர்முடுகள் 0 ஆகணும்டா அங்க இருக்கிற விளைவு விசை 0 வரைக்கும். அப்ப பாருங்க, இந்த பிங்கிற குற்றி மாறா கதியில இயங்கண்டா ஏயும் வந்துட்டு மேல மாறா கதியில இருக்கீங்க. அப்ப அந்த டி எல்லாம் மாறாம இருக்க போகுது, இலையெல்லாம் தொய்வடையாம இருக்கு. அப்ப இந்த கேஸ்ல நான் சொல்ல விஷயத்தை கவனிங்க. பி ஏங்கிற குற்றியை வச்சு நான் என்ன செய்யலாம்டா, மாறாக்கதி அதன் மீது தொழிற்படுற விசை, விளைவு விசை 0ண்டா நான் உடனே எடுக்கலாம்டா. அந்த இலையில இருக்கிற இழுவை டி F1க்கு சமனாக இருக்கும். இது எங்களோட முதலாவது முடிவு. குற்றி ஏ கருதி நாங்க எடுக்கிறோம். குற்றி ஏ கருதி என்ன செய்யறீங்க, இப்படி ஒரு முடிவை நாங்க எடுத்துக்கிறோம். ஏண்டா நல்லா பாருங்க, ஏல தாக்குற ரெண்டு விசை தான். ஒன்று இந்த டீயும், அதே நேரம் இந்த F1. இவங்க இந்த திசையில இயங்க போறாங்க, அது பிரச்சனை இல்லை. பட் என்னது, மாறாக்கதியில இயங்க போறார். மாறாக்கதியில இயங்க போறாருன்னா அங்க இருக்கிற விளைவு விசை 0 வரைக்கும். விளைவு விசை 0 ஆகினா டி வந்துட்டு F1க்கு சமனாரிக்கும். ரைட். இது எங்கட டிஏ F1க்கு சமப்படுத்தி எடுத்திருக்கிறது. சரி, குற்றி பிஏ கருதினா, குற்றி பி இப்பதானே குற்றி பிஏ கருதினா
பாருங்க, இந்த எஃப்ங்கிற ஃபோர்ஸ இவங்க 3 பேரு, இந்த F1, இந்த T, இந்த F2, இப்படி 3 விசைகள் வந்துகிட்டு எதிர்க்காங்க. அப்ப இந்த கேபிட்டல் F யாருக்கு சமனா இருக்கும்டா? F1 plus T plus F2 க்கு சமனா இருக்கு. பட் நான் கண்டுபிடிச்சிட்டோம், இந்த Tயும் வந்துட்டு F1க்கு சமன், F1 plus F2 வரும். இது கேபிட்டல் F. அப்ப கேபிட்டல் F சமன் 2F1 plus F2. பட் உராய்சைக்கான சமன்பாடு F சமன் mu into R. அவன் சொல்லிட்டான், எல்லா தரைகளுக்கு இடையில இருக்கிற உராய் விசை mu வந்துகிட்டு இங்க 0.25. 0.25. அப்ப இதை கொண்டு வந்து இதுல அப்ளை பண்ணினா இந்த இடத்துல எழுதுற பாருங்க. கேபிட்டல் F சமன், சரியா, கேபிட்டல் F சமன், கேபிட்டல் F சமன் 2 தர F1க்கு பதிலா அவர் மியூ 0.25 தர ஆறுக்கு பதிலா இவர திணிவு 0.5 கிலோகிராம். அப்ப அதை 10ஆல பிரிக்கினீங்கன்னா 5 வரும். 5 மியூ சமன் F சமன் மியூ இன்டு ஆர். சக F2க்கு பதிலா 0.25 தர, கவனமா இருக்கணும்டா, இந்த இடத்துல இருக்கிற அந்த R2, நான் அதான் சொன்னது, தெளிவாக விளங்கிப்போம். இந்த இடத்துல இருக்கிற இந்த R2 யாரால உருவாகிற? இந்த R1 சக M2G-ஆல. அதான் நான் ஸ்டார்ட்ல கதைச்சேன். அந்த R2க்கு காரணமான ஃபோர்ஸ் அவங்க 2 பேரும் சேர்ந்து அமர்த்துறதால கொடுக்கப்படுற விசை. அப்ப அந்த இடத்துல எப்படி வரப்போகுதுண்டா, 5 சக 10 வரும். 0.5 நிறைக்கு மாத்தினீங்கன்னா 5 வரும், 1 மாத்தினா 10 வருவாரு. சரியா? அதுல கவனமா இருக்கணும். அப்ப இதுல 2 தர 1.25 சக 0.25 தர 15 வரும். ஒரு ஆள் பெருக்கி சொல்லுங்கடா, டே இதுக்கு என்னடா விட வரும்? 2.5 சக, இதை பெருக்கினா பெருக்கி சொல்லுங்க. 3.75 வரும். எஸ், 3.75. இப்ப கூட்டி விட்டா 6.25 நியூட்டன் வரும். 4வது வடிவம். சரி, எல்லாருக்கும் இந்த கேள்வி விளங்கிட்டாடா? எல்லாருக்கும் இந்த கேள்வி விளங்கிட்டா? சஹானியா விளங்கிட்டாமா அவளுக்கு இந்த கேள்வி? ஆமாம் சார். ரைட், ஓகே. சரி, நாங்க அடுத்த கேள்விக்கு வருவோம். சரியா? நீங்க இந்த கேள்வி ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நீங்க என்ன செய்யலாம், பிறகு அதை நோட் பண்ணி எடுக்கலாம். இப்ப நோட் பண்றதுக்கு நான் டைம் தரல. நாங்க இருக்கிற எல்லா கேள்வியையும் கதைக்கணுங்கிறதுக்காக வேண்டி நான் என்ன சொல்றேன்னா, அடுத்த இடத்துக்கு நான் ரைட். சூப்பர் கேள்வி வரும். எரியும் சார்ந்த கேள்வி, நல்ல கேள்வி, நல்லா கவனிங்க. சரியா? பாப் என்ன நடக்க போகுது? எரிய முந்தமெல்லாம் உள்ளுக்க கதைக்கிறது. எரிய பாதை வழியே செல்லும் ஒரு பொருள் அதன் பாதையின் மிகவும் உயர்ந்த புள்ளி Pயில் சம திணிவுகளை கொண்டு இரு துண்டுகளாக சடுதியாக வெடிக்கின்றது. ஒரு துண்டு காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு தொடக்க வேகத்துடன், நல்லா வழங்கிக்கணுமா, ஒரு தொடக்க வேகம்னு ஒரு கதை சொல்லிட்டான். ஆரம்பத்துல ஒரு வேகம் இருக்கு, 0 இல்லையா? தொடக்க வேகத்துடன் நிலைக்குத்தாக கீழ் நோக்கி விழுமெனின் பின்வரும் வரைபடங்களில் எது மற்றைய துண்டின் பாதையை மிகச்சிறந்த விதத்தில் வகை குறிக்கின்றது? வழித்தடையை புறக்கணிக்க, வெடித்தல் நடைபெறாவிட்டால் பொருளின் எரிபாதை முறிந்த கோடு வகை குறிக்கின்றது. சரி, ஓகே. அங்கே வெடிக்கலன்னா அந்த முறிந்த கோட்டினூடாக முடிஞ்சிருப்பா. ரைட், ஓகே. நாம பார்ப்போம் இப்ப கேள்வி பண்ணு. சரி, எங்கட ஏரியாமெல்லாம் நாங்க இதுல கதைச்சு முடியும். என்ன மாதிரி கதை கத்துறோம்? சரியா? ஒரு துணிக்கு இருக்குடா, நல்லா வணங்கிக்கோங்க. ஒரு துணிக்கு இருக்கு. இதை என்ன செய்யறான்டா, ஒரு குறித்த ஒரு வேகத்துல எரிஞ்சு வருவான்.
எரிஞ்ச என்ன செய்யும்? எரிய பாதையில அது பயணிக்கும். அதுல மாற்று கருத்து இல்லை. இப்படி போகுதுன்னு வைங்களேன், இப்படி போயிருக்கணும், இப்படி எரிய பாதை. இப்படி எறிஞ்சா என்ன செய்வது? இதுதான் பிரச்சனை. அதுக்கு இன்னும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கேட்டோம். கொஞ்சம் அந்த அதி உயர தெளிவா காட்டணும். சரி, இப்படி வருதுன்னு வைங்க, கேட்ட தப்பு. இதுல பாருங்க, இந்த துணிக்கை இப்ப நான் இதை எடுத்துக்கேன். இதை வந்துகிட்டு 2m திணிவு எடுங்களேன். இந்த துணிக்கை, இந்த திணிவு 2m திணிவு. சரியா? 2m திணிவு. எரிபாதை வழியே செல்லும் ஒரு பொருளின் அதன் பாதையின் மிகவும் உயர்ந்த புள்ளி பியில், உயர்ந்த புள்ளியில் சொல்ல, அந்த பாதையில உயர்ந்த புள்ளியில ரைட். இந்த இடத்துல இந்த துணிக்கு என்ன செய்யணும்? 2 துண்டுகளாக உடையுதான். அதி உயரத்துல 2 துண்டு. எங்களுக்கு தெரியும், உயரமாக நான் கருதினா, இப்ப உயரத்துல இப்படிதான் இருந்தீங்க. அந்த துணியை நான் இந்த இடத்துல உயரத்துல வெடித்தலுக்கு சற்று முன், நல்லா கவனிங்க. வெடித்தலுக்கு சற்று முன், சரி, வெடித்தலுக்கு சற்று முன் இந்த துணிக்கையை பார்த்தீங்கன்னா, இதான் அந்த துணிக்கை. 2m திணிவுடையது. 2m திணிவு. உயரத்துல இருக்கிறதால அவருக்கு ஒரு கிடையாக ஒரு வேகம் இருந்திருக்கும். கிடை வேகம் மாறாதுன்னு படிச்சிருப்பீங்க. v, இங்க என்ன வேகமோ, கிடையாக என்ன வேகமோ அந்த வேகம் அந்த இடத்துல இருந்திருக்கும். பட் நிலைக்குத்தான வேகம் 0 இருந்திருப்பார் உயரத்துல. இதெல்லாம் நாங்க எரியத்துல படிக்கிற விஷயம். நிலைக்குத்தான வேகம் 0 இருந்திருக்கும். சரியா? இப்ப உயரத்துல வெடிச்சதுக்கு பிறகு என்ன நடக்குதுன்னு அவன் சொல்றான். ஆரம்பத்துல இந்த 2 சமத்தினிவா உடைஞ்சது பிறகு இந்த கீழே இருக்கிற இந்த துண்டு தொடக்க வேகம் v1 சரி, நான் எடுக்கணும், v1 கீழ் நோக்கி இயங்குது. வெடித்தலுக்கு சற்று p. நல்லா விளங்கிக்கோங்க. வெடித்தலுக்கு சற்று p. வெடித்தலுக்கு சற்று பின் பாத்தீங்கன்னா, இதுதான் அந்த துணிக்கைன்னு வச்சுக்கோங்க. தெளிவா காட்டுறதுக்காக ரெண்டா உடஞ்சிட்டாரு. சமத்திணிவா உடைஞ்சா இது ஒரு m திணிவு, இது ஒரு m. பாருங்க, இவரு கீழ் நோக்கி ஒரு வேகம் v1 எடுத்தா நான் உடனே செல்லலாம். மேல் நோக்கிய துணிக்கை மேல் நோக்கி v1 வேகத்தோட போகும். பட் அது நான் v1 எடுக்கல, v2 எடுக்க. சரியா? v2 எடுத்து உங்களுக்கு அதை v1 ப்ரூவ் பண்றேன். ஏன் எங்களுக்கு தெரியும்டா, புற விசைகள் தாக்கலண்டா, இது அகச்சக்தியின் காரணம் அடிக்குதுன்னா அந்த தொகுதியின் உந்தம் காக்கப்படும். சரியா? அப்ப நான் இந்த இடத்துல பாருங்க, நிலைக்குத்தான திசையில உந்த காப்பு தத்துவத்தை யூஸ் பண்ணா உந்த காப்பு தத்துவத்தின்படி ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தம். ஆரம்பத்துல நிலைக்குத்தான வேகம் 0. அப்ப ஆரம்ப உந்தம் 0. இது சமன் இறுதி உந்தம் மேல் நோக்கி m into v2 மைனஸ் கீழ் நோக்கி இருக்கிறதால அந்த இடத்துல மைனஸ் பண்ணுவோம். அப்ப இங்க போனீங்கன்னா m into v2 சமன் m into v1 என்று வரும். v2 சமன் v1. அதுதான் நான் ஆரம்பத்துல. அப்ப உடைஞ்சதுக்கு பிறகு இந்த துணிக்கைக்கு இவர் கீழ் நோக்கி என்ன வேகத்துல போறாரோ அதே வேகம் மேல் நோக்கி இருந்திருக்கு. சரியா? அதே வேகம் மேல் நோக்கி v1 வந்து
அடுத்தது கிடையாக உந்த காப்பு தத்துவம் யூஸ் பண்ண நல்லா விளங்கிக்கோங்க. அவன் சொல்லிட்டான் உடைஞ்சத்துக்கு பிறகு ஒரு துணிக்கை நிலைக்குத்தாக கீழ் நோக்கி வருது இது. அப்ப இவருக்கு என்ன வேகம் இருக்க போறதில்ல, கிடை வேகம் இருக்க போறதில்ல. அதே நேரம் கிடை காவிகள்ல நிலைக்குத்து காவிகள் செல்வாக்கு செலுத்தும். அப்ப கிடையாக உந்த காப்பு தத்துவத்தை நான் யூஸ் பண்ண உந்த காப்பு தத்துவத்தின் படி ஆரம்ப உந்தம் சமன் இறுதி உந்தம். ஆரம்பத்துல என்ன இருக்குது? 2m into vங்கிற வேகம் இருக்குது. இது சமன். இவருக்கு நான் என்ன செய்யறேன்டா, இந்த குற்றிக்கு சரியா ஒரு கிடை வேகம் உண்டு v3 இருக்குதுன்னு எடுக்க இருந்தா வருவார், இல்லன்னா அதுவும் 0 ஆயிரும். சரி பாப்போம் இருக்குதா இல்லையா. 2m into v இறுதி உந்தம் பாத்தீங்கன்னா கீழரிக்கிற துணிக்கைக்கு கிடையாக இல்லை. அவருக்கு நான் மேலரிக்கிற இதுக்குன்னு எடுத்திருக்கேன். அப்படி எடுத்தது சரியாக இருந்தா உங்களுக்கு விட வரும், இல்லைன்னா 0 வரும் அந்த இடத்துல. சரி ஓகே. அப்ப m into இப்படி எல்லாம் பார்த்திருக்கேன் நாங்க. m into v3 வரும். அப்ப கேன்சல் பண்ணி விட்டீங்கன்னா இந்த v3 சமன் 2v வரும். இனி எங்கட எரியத்துக்குள்ள நாங்க வரப்போறோம். தெளிவா நல்லா விளங்கிக்கும் சரியா. வெடிக்காம விட்டு இருந்தா நல்லா விளங்கி, வெடிக்காம விட்டு இருந்தா இந்த துணிக்கை அதி உயர் உயரத்துல கிடைவேகம் ஒன்று இருந்திருக்கு, வீங்கிற வேகம். அந்த வீங்கிற வேகத்தோட தான் இவர் என்ன செஞ்சிருக்காரு, இவ்வளவு இடப்பெயர்ச்சிய அவர் அடைஞ்சிருக்கார். ஏன்னா இந்த இருந்து வருமே ரைட். அதி உயர் உயரத்துல வீங்கிற வேகம் கிடை வேகம் இருக்கிறதால தான் இப்படி ஒரு ரேஞ்சை அடைஞ்சிருக்காரு. ஞாபகம் இருக்குதா, நாங்க எரியம் எங்க படிச்சேன்னா இயக்கத்தியல்ல படிச்சேன். இயக்கத்தியல்ல படிக்கிற டைம்ல அந்த இடத்துல துணிக்கை இந்த திணிவெல்லாம் நாங்க கருத்தில் கொள்ளல. திணிவு அதே நேரம் அதன் மீது தொழிற்பற விசை எதையுமே கருத்தில் கொள்ளாமத்தான் நாங்க அந்த இயக்கத்தியல்ங்கிற சப்ஜெக்ட் முடிச்சோம். இங்க m2mங்கிற கதையெல்லாம் விடுங்க, அதெல்லாம் உந்தத்தை பயன்படுத்தி அந்த வேகத்தை காண்றதுக்காக தான் இதெல்லாம் நாங்க பயன்படுத்துறோம். இனி எரியத்துக்குள்ள நாங்க வந்துட்டோம். அந்த வழித்தடையெல்லாம் புறக்கணிச்சா v வேகத்துல இவர் இப்படி ஒரு கிடை இடப்பெயர்ச்சி அடைவாரா இருந்தா 2v வேகத்துல இதை விட கூடிய மிக அளவான கூடிய ஒரு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருப்பார். அப்ப நல்ல கற்பனைக்கு தான் வரைய போறோம் கவனிங்க. அப்ப அதி உயர் உயரத்துல இதுல வேகம் v ஆக இருந்ததுக்கு பதிலா 2v ஆக இது அடையுது, v3 அடையுதுண்டா அந்த உடைஞ்ச துணிக்கு என்ன செஞ்சிருக்கணும்டா, கிடை வேகத்தை மட்டும் கருத்து சொல்றது. அவர் என்ன செஞ்சிருக்கா, இப்படி ஒரு பெரிய ஒரு இடப்பெயர்ச்சி ஒன்று அடங்கியிருக்கு சரியா. அதே நேரம் அதி உயர் உயரத்துல இந்த வெடிப்பின் காரணமாக இதுக்கு ஒரு நிலைக்குத்து வேகம் ஒன்றும் கிடைக்குது. எனவே இறுதியாக இந்த தொகுதி எப்படி ஒரு இடப்பெயர்ச்சி அடைஞ்சிருக்கணும்டா பாருங்க. இந்த இடத்துல வந்த இந்த v 2v ஆக மாறுது, நிலைக்குத்தாக ஒரு வேகம் ஒன்று கிடைக்குது. எனவே இந்த இடத்துல இருந்து ஒரு எரிய பாதையில அடைஞ்சி இப்படி ஒரு ரேஞ்ச் ஒன்று அடைஞ்சிருக்கு சரியா. இதுதான் கதை. டேய் எல்லாருக்கும் ஏன் இப்படி ஒரு பாதை வந்தங்கிற விஷயம் விளங்கிட்டாடா, ஏன் இப்படி ஒரு பாதை வந்தங்கிற விஷயம் விளங்கிட்டா எல்லாருக்கும் கன்ஃபார்ம் பண்ணுங்கடா. ஏன் இப்படி ஒரு பாதை எங்களுக்கு வந்தங்கிற விஷயம் ரைட் ஓகே. பாருங்கடா, ஏ லெவல் பிசிக்ஸை பொறுத்த வரையில தெளிவா இருக்கணும். சரியான விடை அல்ல, மிக பொருத்தமான விடையை செலக்ட் பண்ண. ஏன் சொல்றேன்டா இதுல பாருங்க, 4வது ஆன்சரையும் 5வது ஆன்சரையும் பாரு. இப்படி ஒரு 4வது ஆன்சர் தராம விட்டுருந்தா நீ 5வது ஆன்சர் தான் செலக்ட் பண்ணிருக்கணும். பட் நான் சொன்னேனே அந்த v 2v ஆக மாறுது, மிகப்பெரிய ஒரு இடப்பெயர்ச்சி வரணுங்கிறதால இருக்கிற விடையில மிக பொருத்தமான விடை 4வது விடையை நீங்க செலக்ட் பண்ணணும். இது அடைஞ்சிருக்கிற ரேஞ்சை விட இதுல அடைஞ்சிருக்கிற ரேஞ்ச் நல்ல ஹையா காட்டியிருக்கேன். அவ்வளவுதான் விஷயம், தெளிவாக இருந்துக்கணும். எல்லாருக்கும் 4வது விடையை நான் செலக்ட் பண்ணினது விளங்கிட்டா, அழகா பிடிச்சிக்கலாம். சின்ன ஒரு விஷயம் தான், தெளிவா பிடிச்சிக்கணும். ரைட் ஓகே குட். சரி அவ்வளவுதான். சரி இப்ப நாங்க வருவோம் அடுத்த கேள்விக்கு. இது எங்கட ஹைட்ரோ உள்ள மேலுதைப்பு நிறை சார்ந்த கதைகளை கழிச்சு வர்றது. இதுல நான் ஒரு 2 விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு கேள்விக்குள்ள போறேன் சரியா. கேள்வி வாசிக்கிறதுக்கு முன்னால நான் 2 விஷயம். ஒன்று எங்கட வித்தராசு
வித்தராசிட மெக்கானிசம் என்னண்டா அந்த வித்தராசிண்ட இலையில இருக்கிற இழுவையத்தான் அது வாசிப்பா தரும். நீங்க அதுல தெளிவா இருக்கும். இலையில இருக்கிற இழுவையத்தான் அவர் என்ன செய்வார்னா வாசிப்பா தருவார். முதலாவது விஷயம். ரெண்டாவது மேலுதை. சரியா, மேலுதைப்புங்கிற கதை அதை நான் இந்த இடத்துல கதைக்கு அவன் இந்த கேள்வியில பீன் எடுத்துறீங்க அந்த மீயுந்தல் விசை மேலுதைப்பு நாங்க பீன் எடுத்து வச்சிருக்காங்க, நாங்க யூண்டு எடுக்கிறேன், நான் இந்த இடத்துல பீனு கதைச்சு எடுக்கேன். சரியா, அது தெளிவா விளங்கிறதுக்காக மேலுதைப்பை நான் எடுத்துக்கிட்டா மேலுதை எப்போது ஹைட்ரோல நான் சொல்லி தந்திருக்கேன். மேலுதை வி ரோ ஜியால தரப்படும். விங்கிறது இடம்பெயர்க்கப்பட்ட பாய்ந்த கனவளவு, ரோங்கிறது இடம்பெயர்க்கப்பட்ட பாயிண்ட் அடர்த்தி இன்டு ஜி புவியீர்ப்பு ஆர்முதல். இதுல கவனமா இருக்கணும். சரி, ஓகே. உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு ஒரு செப்பு குற்றி நீர் முகவைக்கு மேலே வித்தராசின் உதவியுடன் தொங்கவிடப்பட்டுள்ளது. நீர்முகவை மெதுவாக உயர்த்தப்படும் போது, அந்த முகவையத்தான் உயர்த்துறாங்க. நீர்முகவை மெதுவாக உயர்த்தப்படும் போது இது என்ன செய்யறாங்கன்னா மெதுவா மேல் நோக்கி உயர்த்துறாங்க. சரியா, நீர்முகவை மெதுவாக மேல் நோக்கி உயர்த்தப்படும் போது வித்தராசின் உதவியுடன் தொங்கவிடப்பட்டுள்ள நீர்முகவை மெதுவாக உயர்த்தப்படும் போது செப்பு குற்றியின் பின்வரும் தானங்களை கருதச் சொல்றாங்க. தானம் உண்டு. குற்றி பகுதியாக அமழ்த்தப்பட்டுள்ளது. இரண்டாவது, குற்றி முற்றாக அமழ்த்தப்பட்டுள்ளது. குற்றி முகவையின் அடியின் மேற்பரப்பின் மேல் உள்ளது. மேற்குறித்த 1,2,3 ஆகிய தானங்கள் தொடர்பாக மீயுந்தல் விசைகள் முறையே B1 B2 B3 ஆகியவற்றினாலும் வித்தராசின் வாசிப்புகள் முறையே W1 W2 W3 ஆகியவற்றினாலும் தரப்படுகின்றன. அவை தொடர்பாக பின்வருவனவற்றுள் எது சரியானது என்று கேட்காங்க. சரி, ஓகே. நான் முதலாவது இந்த நீருக்குள்ள அமிழ்றதுக்கு முன்னால இந்த குற்றிய வித்தராசுல நான் முதலாவது தொங்க விடுறேன்னு வைங்களேன். அந்த நிலையை கருதிட்டு மரோ வரும். அதை பிடிச்சாதான் மற்ற விஷயங்கள் இருக்கும். சரியா, இதான் அந்த குற்றின்னு வச்சுக்கோங்க. நீங்க வித்தராசுல தொங்க விட்டுட்டீங்க. வித்தராசு. சரி, இதுதான் வித்தராசு. இந்த குற்றியின் வெயிட்டை நான் W எடுத்தா இவர நிறை என்ன செய்யும்? கீழ் நோக்கி தொழிற்படும். என்னடா வட்டமா வருது? சரியா, அவர் நிறை கீழ் நோக்கி தொழிற்படும். இது W. சரி, இலையில இருக்கிற இழுவை T. நான் சொல்லிட்டேன் இந்த வித்தராசு என்ன செய்யும்? இலையில இருக்கிற இழுவையத்தான் வாசிக்கும். அது T. அந்த T Wக்கு சமனா இருப்பார். இது ஆரம்பத்துல இது நீருக்குள்ள எல்லாம் தொங்குறதுக்கு முன்னால இருக்கிற நிலை. இப்ப இதுல பகுதி அளவு முதலாவது தானத்துக்கு வரும். சரியா, முதலாவது அங்க செல்லப்பட்ட முதலாவது தான கதையை காணியும். குற்றி பகுதியாக அமழ்த்தப்பட்டுள்ள நிலை. குற்றி பகுதியாக அமழ்த்தப்பட்டுள்ள நிலை. சரி, அந்த நிலைக்கு நான் வந்தா இதான் அங்க இருக்கிற அமைப்பு. தெளிவா விளங்கிக்கோங்கடா. இதெல்லாம் பெரிய ஒரு கேள்வின்னு கொண்டு வந்து வச்சிருங்க. நீ தெளிவா இருந்தா எல்லா கேள்வியும் உடைச்சிட்டு வரலாம். நடக்கிற பிசிக்ஸ் நல்லா விளங்கி எடுத்தீங்கன்னா சரி, அவ்வளவுதான் விஷயம். சரியா, இந்த வேவ்ஸ் கிளாஸுக்கான ரெக்கார்டிங் தந்தது அதில் முடிக்கிற டேட் வந்துட்டு நினைக்கிறேன். சரியா, தயவு செய்து அதை முடிச்சிடுங்க. நான் சின்ன மாதிரி பேப்பர் கிளாஸ்லாம் சந்திக்க போறீங்க வர்றத. அவருக்கான டியூட் ரெடி ஆகிட்டு இருக்குது. சரியா, வர ரெக்கார்டிங்கை முடிக்காம வந்துக்கிட்டு முடிச்சிருக்காம அதை முடிச்சுட்டு வாங்க. பேப்பர்ஸில் லைவா செய்ய பார்ப்போம். கூட தியரிஸை வந்துட்டு நார்மலாக கழிச்சுட்டு நார்மல் மீன் ரெக்கார்டிங்கில் தியரிஸை கதைச்சாலும் நல்ல இந்த மாதிரி எனக்கு படுது. ஏன்னா நிறைய கேள்வி செய்யலாம் நாங்கள். ரைட், ஓகே. மெயினா சரி. இப்படா
இதுக்குள்ள என்னண்டா ஒரு பகுதி அளவு அமிழ்த்தியாச்சு. இப்ப நீங்க நல்லா தவங்க. யார் எதுக்குள்ள கொண்டு போய் அமிழ்த்தினாலும் அவர நிறையில மாற்றம் வரப்போவதில்லை. என்ன? அவர நிறை W கீழ் நோக்கி தான் தள்ளி போகுது. நிறை. அதே நேரம் இதுக்குள்ள இருந்து ஒரு மேலுதை கொண்டு மீயுந்தல் விசை ஒன்று குறிப்படும் அதை B1 எடுக்காங்க. B1 எடுக்காங்க. அதே நேரம் இலையில் இருக்கிற இழுவை T1. இதை வாசிப்பா காட்டும். இந்த T1 தான் அந்த W1. T1 தான் அந்த W1. ஏன்னா வித்தாசின் வாசிப்புகள் முறையே எனக்கு தெரியும். குற்றியின் சமநிலையை நீங்க இப்ப இங்க கருதினா, குற்றியின் சமநிலையை கருதினா கீழ் நோக்கி W தாக்குது, B1 மேலுக்கு T1 மேலுக்குண்டா இந்த W வந்துகிட்டு யாருக்கு சமனா இருக்கும்டா W1 பிளஸ் B1க்கு சமனா இருக்கு. எல்லாருக்கும் நான் இந்த தொடர்பு எடுத்தது விளங்கிட்டேன். முதலாவது அதை கன்ஃபார்ம் பண்ணணும். நான் இப்படி ஒரு தொடர்பு எடுத்திருக்கிறது எல்லாருக்கும் விளங்கிட்டேன். தெளிவாக விஷயத்தை பிடிச்சுக்கணும். இப்படி ஒரு தொடர்பு எடுத்திருக்கிறது எல்லாருக்கும் விளங்கிட்டேன். எஸ், ரைட், ஓகே, சரியா, அந்த விஷயத்தை பிடிச்சுக்கணும். அப்ப இதுல இருந்து நான் ஒரு கதை உண்டு. அந்த குற்றியின் நிறைய விட W1 என்னது சின்ன அறிக்கப்படுறேன். W1 கூட்டி தானே வரப்போகுது. சரி, ரெண்டாவது நிலையை கருதுவோம். தானம் 2. ரெண்டையும் வச்சு பார்ப்போம். தானம் 2 என்ன சொல்றாங்க? குற்றி முற்றாக அமிழ்த்தப்பட்டுள்ள போது. சரி, குற்றி முற்றாக அமிழ்த்தப்பட்டுள்ள போது. சரி, அந்த நிலையும் கருதுவோம். இங்க பாருங்க. இதுக்கு அடியை தொட்டுட்டு இருக்கிற ஒரு நிலை ஒன்று இருக்குது. சரி, முற்றாக அமிழ்த்தப்பட்டுள்ள போது. சரி, முற்றாக அமிழ்த்தப்பட்டுள்ளது. நீங்க எதுக்குள்ள முன்னே அமிழ்த்தினாலும் சரி, அமிழ்த்தாட்டியும் சரி, அவரை நிறைய அவெல்லாம் தொழிற்படுவார். அதில் மாற்றுக்கிறது அந்த W கீழ் நோக்கி என்ன செய்யும்? W தொழித்தாலும் ரைட். இந்த டைம்ல கொடுக்கிற மேலுதைப்ப B2 எடுக்கும். இந்த டைம்ல இருக்கிற இழுவையை T2 எடுங்க. இதுல தான் அந்த வித்தராசு இருக்கு. அதுல வாசிப்பு T2 W2க்கு சமம் இருக்கு. ரைட். இப்ப நான் சொல்ல விஷயத்தை கவனிங்க. இப்ப இந்த இடத்துல நாங்க இப்படி ஒரு சாம்பாடு எடுத்தீங்கன்னா இந்த W வந்துகிட்டு நல்லா விளையுங்க. W வந்துகிட்டு W2 சக B2க்கு சமனா இருக்கும். ரைட். நாங்க இப்படி ஒரு தொடர்பும் எடுத்தாச்சு. இப்படி ஒரு தொடர்பும் நாங்க எடுத்தாச்சு. இப்ப இவங்க 2 பேருக்கும் வருவோம். நாங்க சொல்லிட்டோம்டா மேலுதைப்பு வீரோஜி என மேலுதைப்பு வந்துட்டு வீரோஜி இடம்பெயர்க்கப்பட்ட பாயிண்ட் கணவன் நான் சொல்றேன். இந்த முதலாவது சந்தர்ப்பத்தை விட ரெண்டாவது சந்தர்ப்பத்துல அமிழ்ந்த பகுதியின் கனவளவு அதிகம். அமிழ்ந்த பகுதியின் கனவளவு அதிகம்டா நல்லா விளங்கிக்கோங்க. அப்ப முதலாவது சந்தர்ப்பத்துல அமிழ்ந்திருக்கிற கனவளவு V1 எடுத்துக்கிறோம். ரெண்டாவது சந்தர்ப்பத்தில் அமர்ந்திருக்கிற கனவுல V2 எடுத்தா இந்த V2 கூடண்டா அதுல இருக்கிற மேலுதைப்பு B2 B1 விட கூட. ரைட். நான் மேலுதைப்பு இவங்க 2 தானம் 1க்கும் தானம் 2க்கும் இடையில இருக்கிற மேலுதைப்பு B2 B1 கூடங்கிற விஷயம் விளங்கிட்டாடா. B2 B1 விட கூட ஏனுங்கிறது விளங்கிட்டா. முதலாவது அதை கன்ஃபார்ம் பண்ணுங்க. எஸ், ஓகே, ரைட், நல்லா விளங்கிக்கோ. அப்ப B2 கூடண்டா இங்க பாருங்களா. B2 கூடயாம். B1ங்கிறவர பருமன் குறைய B2 கூட. ஆனா இவங்க 2 W2ஐயும் B2ஐயும் கூட்டி W1ஐயும் B1ஐயும் கூட்டி Wக்கு தானே சமனாகணும். அப்ப B1 குறையண்டா ஆட்டோமேட்டிக்கா W1 கூட இருக்கணும் W2 விட. 2 பேர் கூட்டுத்தொகை 2க்கு சமனா இருக்கணும். ரைட். அப்ப இதுல இருந்து நான் ஒரு முடிவு கொண்டு வரலாம். W1 பெரிதா இருப்பாரு W2 விட. இது விளங்கிட்டாடா. மேலுதைப்ப நான் எடுத்துக்கிட்டு W1 கூட இருக்கும் W2 விடங்கிற முடிவை நான் எடுத்தது. எஸ், குட், தெளிவா விளங்கி எடுங்களா.
சரியா? அதை நாங்க எடுத்துட்டோம். இப்ப அடுத்த நிலைக்கு நாங்க வருவோம். இப்ப இதெல்லாம் இது பண்ணியாச்சு, அடுத்த நிலைக்கு வருவோம். கேள்வி நல்லா விளங்கிடும். அடுத்த நிலைக்கு வருவோம். சரியா? அடுத்த நிலை முகவையின் அடிப்பரப்பு அவர் தொட்டார். சரி, ஓகே பாப்போம். முகவையின் அடிப்பரப்பை இவர் தொற்றுகிறார். சரி, இங்க பாருங்க. நீங்க அடிப்பரப்பு தொடுவீங்க, அது பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அதெல்லாம் இஷ்யூ ஒன்று இல்லை. சரியா? அதெல்லாம் எங்களுக்கு ஒரு கதை இல்லை. ஆனா தெளிவா இருக்குங்கடா. அடிப்பரப்பு தொட்டாலும் அவர் நிறை என்ன செய்ய போகுது? கீழ் நோக்கி தான் தொழிற்பட போகுது. டபிள்யூ. இப்ப நீங்க நல்லா விளங்கிக்கோங்க. இலையில கட்டிட்டு அப்படியே கொண்டு வந்து தரையில் அந்த குற்றி படக்க மேலுக்கு இருக்கிற இலை என்ன செய்யணும்? தொய்வடைய ஸ்டார்ட் பண்ணும். இலை வந்துகிட்டு தொய்வடைய ஸ்டார்ட். இலை தொய்வடைய ஸ்டார்ட் பண்ணதுண்டா இலையில இருக்கிற இழுவை ஜீரோவாக வரும். கிட்டத்தட்ட அண்ணளவாக ஜீரோ. நல்லா விளைவிக்கும். சரியா? அப்ப இவரு நாங்க உயர்த்திட்டு போறோம் பாருங்க, நல்லா தெளிவா பாருங்க. அதுதான் சொல்றோம், கீழ இருந்து முகவை உயர்த்துறாங்க. கீழ இருந்து அப்படியே முகவை உயர்த்திட்டு போய் இதான் குச்சி. இவர் போய் இதுல டச் ஆக மேலுக்கு என்ன செய்யும்டாடா? இலை தொய்வடைய ஸ்டார்ட் ஆகும். இலை தொய்வடைய ஸ்டார்ட் ஆகுதுன்னா அந்த இலையில இருக்கிற இழுவை ஜீரோ ஆகுது. இலைவை ஜீரோ ஆகுதுண்டா வித்தராசின் வாசிப்பும் ஜீரோ. நான் இந்த இடத்துல அதை T3 எடுத்துக்கிறேன் நான். சரியா? அது ஜீரோ தான். பட் இந்த இடத்துல நான் அதை T3 எடுத்துக்கிறேனே, பிரச்சனை இல்லை. T3. அப்ப நீங்க இதுல வாசிப்பு T3 தான் அந்த W3 ஆகும். T3 தான் அந்த W3 ஆக வரும். அண்ணளவாக கிட்டத்தட்ட ஜீரோக்கு நெருங்க போகுது. ரைட். கவனம் அறிங்கடா. இந்த இடத்துல கொடுக்கிற மேலுதைப்ப நான் B3 குறிச்சுக்கிறேன். அவனோட தரவுகளின்படி அதை குறிக்கிறேன். B3 குறிக்கிறேன். ஆனால் இந்த B3யும் B3யும் B2வும் சமனாக இருக்கின்றான். B3யும் B2வும் சமம். ஏனென்றா முழுமையாக அமர்ந்திருக்கிற நிலையிலையும் சரி, அவர் தரையில போய் அந்த முகவையின் அடிப்பரப்புல படுற சந்தர்ப்பத்திலையும் சரி, 2 சந்தர்ப்பத்திலையும் இடம்பெயர்க்கப்பட்ட பாயிண்ட் கனவளவு சமன். இடம்பெயர்க்கப்பட்ட பாயிண்ட் அடர்த்தி சமன். அதே நேரம் புவியீர்ப்பார்வை 2 இடத்துலயும் மேலுதைப்பு மாறாது. மேலுதைப்பு பெருமன் மாறாது. அப்ப இந்த இடத்துல இந்த சமன்பாடு எப்படி வரும்டா W சமன் W3 சக B3 வரும். சரியா? அப்ப நீங்க B3 B2க்கு சமன்னு சொல்லிட்டீங்க. அப்ப எப்படி W3 நீங்க 0க்கு சமன் சொல்லுவீங்க? எஸ், அது 0 ஆயினாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றா இந்த இடத்துலடா இவர் போய் அடித்தளத்தை படுற சந்தர்ப்பத்துல அடித்தளத்தால இவருக்கு ஒரு மறுதாக்கம் கொடுக்கப்படும். இவருக்கு ஒரு மறுதாக்கம் கொடுக்கப்படும். எஸ், அந்த மறுதாக்கம் அந்த இலையில இருக்கிற இழுவை இல்லாம போறதால இதை பேலன்ஸ் பண்ணுவார். என்ன செய்வாரு? பேலன்ஸ் பண்ணுவார். ரைட், அவ்வளவுதான் நாங்க இருக்கிற விஷயம். அப்ப இதுல இருந்து நான் என்ன செய்யலாம்டா B3 B2க்கு சமனா இருக்கும். W1 முடிவுக்கு வர போறீங்க. W1 விட W2 சின்னன், W2 விட W3 சின்னன் அரிப்பார். எங்களுக்கு தெரியும் அது கிட்டத்தட்ட 0க்கு வந்துருவார். அதே நேரம் B1 விட B2 பெருசு. பட் இந்த B2 B3க்கு சமனா இருக்கும். பாருங்கடா, 5வது ஆன்சர் பொருத்தமான ஆன்சர் வரும். ரைட், எல்லாருக்கும் நான் இந்த 5வது ஆன்சர் எடுத்தது விளங்கிட்டேன். செல்லுங்கூடா, இந்த 5வது ஆன்சரை நான் எடுத்தது விளங்கிட்டேன். தெளிவா விளங்கிடுங்க. அவ்வளவுதான் அதுல இருக்கிற கதைகள். எஸ், ஆமினா விளங்கிட்டாமா? சாரா விளங்கிட்டாடா டே? இத்ரீஷ் நான் பேச விளங்குதா? ஓ சார். சஹானியா விளங்கிட்டா? ஓம் சார். ரைட், ஓகே. அவ்வளவுதான் அந்த கேள்வி. சரியா? அவ்வளவுதான் விஷயம்.
அடுத்த கேள்விக்கு வருவோம் நாங்க. Just wait. சரி, அடுத்த கேள்வி பாருங்க. இது சின்ன ஒரு கேள்வி தான், கொஞ்சம் பாடம் கிடைக்கும். டேய், W3 ஏன் 0 ஆகுதா? W3 ஏன் 0 ஆகுதுன்றா போய் பாரு. சொல்ற விஷயத்த கவனிங்க. இந்த அடிப்பரப்புல போய் அந்த குற்றி பட்ட உடனே மேல இருக்கிற இலை தொய்வடையும். அப்ப இலை தொய்வடையுதுன்னா இலையில இருக்கிற இழுவை பூஜ்ஜியம் ஆகுமே. இலையில இருக்கிற இழுவை பூஜ்ஜியம், இலையில இருக்கிற இழுவையைத்தானே வித்தராசு வாசிப்பா தரப்போகுது. அப்ப அந்த வாசிப்பு என்ன 0க்கு வரலாம் தானே? நான் விளங்கிட்டாமா என்ன நடந்தது? நீங்க யோசிச்சு பாருங்களேன், எப்படி குற்றி தொங்கிட்டு இருக்குது, கீழே இருந்து அப்படியே போய் இது பண்ணாங்க, மேலுக்கு குற்றியை தூக்குற டைம்ல மேலுக்கு இருக்கிற இலை என்ன செய்யும்? தொய்வு தானே அடைய போற. ரைட், ஓகே, அவ்வளவுதான் நல்ல விஷயம். சரியா, அடுத்த கேள்விக்கு வாங்க. கேள்வி பாருங்க. சரி, இந்த கேள்விக்கு போறதுக்கு முன்னால நான் இந்த கதையை கதைச்சுக்கிறேன். அதாவது என்னன்னா, நியூட்டன் 2ஆம் விதியை நேரடியாக அப்ளை பண்ணினீங்கன்னா FT கிராஃப் உந்த மாற்றத்தை தரும். ஏன்? நியூட்டன் 2ஆம் விதி என்ன சொல்லுது? உந்த மாற்று வீதமானது சாரி, யூஸ் பண்றேன். உந்த மாற்று வீதமானது B3 இப்படி பேலன்ஸ் ஆகுமா? பேலன்ஸ் ஆகும் சொல்லியிருக்காரு. B3 ஆர் சக, இப்ப இந்த உதாரணம் நீங்க தெளிவா விளங்கிக்கணும். இந்த W வந்துகிட்டு W3 சக B3க்கு சமன் எடுத்துட்டீங்க. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த B2வும் B3யும் சமன் தானே. அப்ப இந்த இடத்துல B2ஓட ஒரு ஆள் W2ங்கிற ஒரு ஆள் பிரசண்டா இருக்கிற ஒரு ஆளை கூட்டி தான் எங்களுக்கு W வந்து. அப்ப இந்த இடத்துல W3 நான் 0ன்னு வந்துட்டு, ஆனா B3 வந்துகிட்டு Wக்கு சமனாகும்டா B2ஓட B3 பெருசா போயிடும். அப்படி இல்ல, B3 B2 சமன்டா. அப்ப இந்த B3யோட கூட்டுப்பட்டு இன்னொரு ஆள் பேலன்ஸ் பண்ண ஒரு ஆள் எனக்கு யாரோ ஒரு ஆள் வாரார், அவரு தான் இங்க இருக்கிற இந்த ஆர். அப்ப இந்த ஆரோட B3ய கூட்டினீங்கன்றா தான் அது Wக்கு சமனா வரும். அடே, தெளிவா விளங்கிடுங்கடா பிசிக்ஸ். தானம் 2ல குற்றி முழுமையா முழுகிட்டு, அதுக்கு பிறகு இந்த குற்றி உள்ளுக்கு எவ்வளவு தூரம் தான் போனாலும் குற்றியின் கனவளவுக்கு சமனான திரவம் தான் இடம்பெயர்க்கப்பட்டிருக்கும் அங்கு. அப்ப அந்த இடத்துல பாருங்க, குற்றி கீழே போக அந்த குற்றி இருந்த இடத்த மொத்த திரவம் ரீப்ளேஸ் பண்ணுந்தானே, அந்த இடத்த மூடுந்தானே. அப்ப அவர் என்ன செய்வானா, முழுமையாக அந்த குற்றி உள்ளுக்கு அமர்ந்ததுக்கு பிறகு அது தரையை அடையும் வரும் வரைக்கும் இடம்பெயர்க்கப்பட்ட பாயிண்ட கனவளவு வீக்கு தான் சமனாரி, வீக்கு தான் என்ன இருக்கு, சமனாக இருக்கும். அப்ப அந்த விஷயத்துல தெளிவா இருந்துக்கோங்க. நான் காய்ச்ச விஷயத்த திரும்ப ஒரு தரம் பாருங்க, தெளிவா புடிச்சுக்கலாம். சரியா, திரும்பி சொல்றேன். இந்த தானம் 2ல W வந்துட்டு யாருக்கு சமனா இருக்கு? W2 சக B2க்கு சமனா இருக்கு. சரியா, தானம் 3ல நான் எடுக்க W வந்துட்டு W3 சக B3க்கு சமனா இருக்கு. நான் சொல்லிட்டேன் B2வும் B3 சமன். தானம் 2ல B2ஓட W2ங்கிற ஒரு ஆளை கூட்டித்தான் Wக்கு சமன்படுத்துறீங்க. அப்ப இங்க 3வது தானத்துல பாத்தீங்கன்னா W சமன் W3 சக B2 அல்லது B3. பட் W3 நான் 0ன்னு சொல்லிட்டேன், B3 B2க்கு சமன்னு சொல்லிட்டேன். அப்ப B2 வந்துட்டு Wக்கு சமனாக இயலாதே. ஏனென்றா 2வது தானத்துல B2ஓட ஒரு ஆளை கூட்டினா தான் அது Wக்கு சமனாகும். அப்ப அந்த இடத்துல B3 B2க்கு சமனாக இருந்தும் இந்த சமன்பாடு வெளியாகணுமாக இருந்தால் இந்த W3க்கு பதிலாக அந்த இடத்துல யாரு கூட்டப்பட்டிருக்கணும்டா, இந்த ஆறுங்கிற ஒரு ஆள் கூட்டி அதை ஹெல்ப் பண்ணியிருக்கும், அந்த W சமப்படுத்திருக்கும். அவ்வளவுதான் விஷயம். அப்ப தெளிவாக அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. இதுதான் நான் இப்ப கதைச்சிட்டு இருக்கேன். சரியா, நீங்க W3 0 எடுத்தும்
அந்த சமன்பாடு பேலன்ஸ் ஆகுதுன்னா என்ன காரணம்டா அந்த இடத்துல ஆறுங்கிற ஒரு ஆள் கூட்டுப்பட்டு அதை பேலன்ஸ் பண்றது. அவ்வளவுதான் விஷயம். தெளிவா பிடிச்சிக்கலாம். சின்ன ஒரு கதை, சின்ன ஒரு கதை. ரைட், அடுத்த விஷயத்துக்கு வரும். கவனிங்க. சரி, நான் இந்த இடத்துல பாரு, இந்த நியூட்டன் 2ஆம் விதி என்ன சொல்லுதுண்டா, உந்த மாற்று வீதமானது அழுத்திய விசைக்கு நேர்விகித சமம். அப்ப FT கிராஃபை பொறுத்தவரையில இந்த T கொண்டு போய் பெருக்கி விடுங்க. சரியா, F தர T இது சமன் டெல்டா P. அதாவது என்ன சொல்ல வரேன்டா, இது F நியூட்டன்ல இருக்குது, இது நேரம் செகண்ட்ல இருக்குது. சரியா, ஒரு மாறாத ஒரு ஃபோர்ஸ் ஒரு T நேரத்துக்கு Fங்கிற ஒரு ஃபோர்ஸ் T நேரத்துக்கு கொடுக்கப்படுது என்றால் இந்த FT கிராஃபின் ஏரியா யாரை தரண்டா உந்த மாற்றத்தை தரும். F தர T இந்த மாற்றத்தை. அப்ப தெளிவா இருக்கு. அப்ப FT கிராஃபின் பரப்பளவு இந்த மாற்றத்தை தரும்ங்கிற விஷயம் விளங்கி போங்க. இப்ப கேள்வி போங்க. நேரம் t0வில் ஓய்வில் இருந்து திணிவு எம்ஐ உடைய ஒரு பொருள். நல்லா விளங்கி போகணுமா கேள்வி வாசிக்க, இதெல்லாம் கவனம் கொடுத்து வாசிக்கும். t0 ஓய்வில் இருக்கும் திணிவு எம்ஐ உடைய ஒரு பொருள். ஓய்ல இருந்து ஆரம்பம் தான் ஒரு 0 இருக்குது உடைய ஒரு பொருள் ஒரு விசை F இன் கீழ் ஒரு நேர்கோடு வழியே இயங்கும் போது அவ்விசை F ஆனது நேரம் t உடன் மாறலானது வரைபடத்தில் காட்டப்பட்டுள்ளது. கீழ் வருவனவற்றில் சரியான கூற்றை தெரிவு செய்க. ரைட், அப்ப FT கிராஃப்ட் பரப்பளவு உந்த மாற்றத்தை தருண்டா நல்லா கவனிங்கன்னா, முதலாவது இந்த முக்கோணம், சரியா, என்ன இருக்கிற இந்த முக்கோண பகுதி, இந்த முக்கோண பகுதி நேர்பகுதிக்குள்ள இருக்கிறதால அதோட பரப்பின் காரணமா, அதுக்கு ஒரு பரப்பு நேர்ல பிரசன்ட் ஆகுது. அந்த பரப்பின் காரணமாக அந்த துணிக்கு ஒரு உந்தத்தை பெற்றையும், உந்தத்தை பெற்று அவர் என்ன செய்ய போறாருண்டா வேகத்தொண்டு எடுத்துரைக்க போறார். 0ல இருந்து அவர் உந்தத்தை பெற்ற உடனே உந்த மாற்றம் ஒன்று நடக்கும். உந்தத்தை பெற்ற உடனே ஒரு உயர் வேகம் ஒன்று அடைஞ்சிருக்கிறார். அதுல சொல்ல பாருங்க, கூற்றை தெரிவு செய்க. அதுல தாராங்க, இயக்கம் ஆரம்பித்த பின்னர் பொருளின் வேகம் 0 எத்தனையாவது செகண்ட்லங்கிறமா இக்கேள்வி. சரியா, நல்லா விளங்கிக்கோங்கடா. 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது, ஒரு உந்தத்தை பெற்று ஒரு வேகம் எடுக்குது. நல்லா கவனிங்க. அப்ப அவர் பெற்ற உந்தத்தை மைனஸ் பண்ற மாதிரி ஒரு உந்தம் கிடைச்சா திரும்ப அது 0. சரியா, 0ல இருந்து உந்த மாற்றம் நடந்து ஒரு வேகம் அடையுது. அந்த பெற்றிருக்கிற அந்த உந்தத்தை மைனஸ் பண்ற மாதிரி ஒரு உந்தம் ஒன்று கிடைச்சா திரும்பியும் அந்த துணிக்கு என்ன செய்யலாம், வேகம் 0 ஆகலாம், 0 ஆகும். அதை நாங்க கண்டுபிடிக்க போறோம். அப்ப அவர் பிளஸ்ல கிடைச்ச உந்தத்தை நான் முதலாவது காண்றேன். இவர பரப்பளவை செக் பண்ணிக்கிறேன். பரப்பளவை செக் பண்ணா இது முக்கோணிங்கிறதால அரை தர அடி வந்துகிட்டு 40 தர செங்குத்துயரம் 8 வரும். சரியா, இதை சுருக்கி விடுங்க. இது 20 2 16 160 நியூட்டன் செகண்ட் எடுத்துக்கணும். இப்ப இதே 160 நியூட்டன் செகண்ட் மைனஸ் பகுதியில இருந்து நீங்க எடுப்பீங்களாக இருந்தால் அத்தனையாவது செகண்ட்ல அது திரும்ப 0 ஆகும். அப்ப அதுக்கு நான் என்ன செய்யறேன்னா, இந்த என்ன இருக்கிறேன், இந்த பகுதி கீழே வந்துட்டார். இந்த பரப்பளவை நான் A1 எடுக்க, இந்த முக்கோணத்துல பரப்பளவை A1 இதோட சேர்த்து இன்னொரு ஆளை கூட்டி எடுத்துட்டோம்னா சரி. அப்ப இந்த A1 நான் கண்டுபிடிச்சா A1 அரை தர அடி 20 தர செங்குத்துயரம் 8 வரும். அப்ப இதை சுருக்கினா 80 10 80 நியூட்டன் செகண்ட். இன்னொரு 80 நியூட்டன் செகண்ட் மைனஸ்ல கிடைச்சா சரி. அதை நான் கண்டுபிடிக்க போறேன். அதை நான் சும்மா சொல்றேன் கவனிங்க. இந்த இடத்துல எனக்கு கிடைக்குதுன்னு வைங்க, எனக்கு தெரியாது எவ்வளவுலாம் தெரியாது, இந்த இடத்துல கிடைக்குது. நான் இதை டீன்னு எடுத்துக்கிறேன். டி சரியா. அப்ப இந்த A2 பரப்பளவுங்கிறது அது ஒரு செவ்வகம், நீளந்தர அகலம், T தர 8 வரும். T தர 8. பட் அந்த A2 யாருக்கு சமனா இருக்கணும், 80 நியூட்டன் செகண்டுக்கு சமனா இருக்கணும். அப்ப T சமன் 80/8 10 செகண்ட் வரும். அப்ப T 10 இந்த இடத்துல 70 இருக்கணும். 70வது செகண்டில் மாற்றுவோம். ரைட், ரெண்டாவது விடையை நான் செலக்ட் பண்ணது விளங்கிட்டாடா. ரெண்டாவது விடையை நான் செலக்ட் பண்ணது விளங்கிட்டா. எஸ், அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இன்னொரு தரம் 0 ஆனா இல்ல, வாய்ப்பில்லை. ஏன் வாய்ப்பில்லை, இதர பரப்பளவோட பார்க்க அவங்களோட கிராஃப் தந்து இருக்கிற இதர பரப்பளவு பார்க்க இதர பரப்பளவு குறையும். அப்ப உந்தத்தை திரும்ப பேலன்ஸ் பண்றதுக்கெல்லாம் அங்க வாய்ப்பு இல்லை. உந்தத்தை பேலன்ஸ் பண்றதை எதிர் திசையில கிடைச்சிடும்.
பட் இருந்தும் அவர் என்ன செய்வார், 0 ஆக்கி எடுக்கலாம். அப்போ ஒரே ஒரு தான் டி சமன் 70 செகண்ட்ல மாத்திரம் மட்டும்தான் அது என்ன செய்யும், இதா மாறும், 0 மாறும். அடுத்த 120 செகண்ட்ல அப்படி மாத்த இயலாது. இவர பரப்பு இவர பரப்பு சமனா இருந்தா திரும்ப 0 ஆக வாய்ப்பு இருக்கு. மைனஸ் எதிர் திசையில போனதே திரும்ப பிளஸ் கொடுத்து என்ன செய்யலாம், 0 போட்டலாம். பட் அதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்க 70 செகண்ட்ங்கிறது மட்டும் நாங்க பிடிச்சிக்கலாம். எல்லாருக்கும் அந்த கேள்வி விளங்கிட்ட? கன்ஃபார்ம் பண்ணுங்கடா டி. சியான் விளங்கிட்டாட அந்த கேள்வி? சரி, அந்த கேள்வியை புரிஞ்சுட்டு சரி, ஓகே. நாங்க இது அடுத்ததுல நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா இந்த 2 கேள்வியை நான் அடுத்ததுல இது பண்றேன். அடுத்த பேப்பர் இன்றைக்கு அப்டேட் ஆகும். சரியா, இன்னொரு 17 சம்திங் 23 அல்லது 24 கேள்விகள் உள்ளடங்கின மாதிரி இதே மாதிரி எம்சி கேள்வி வந்துட்டு இது பண்ணப்படும். அதையும் பிரிண்ட் அவுட் எடுத்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நாளைய கிளாஸ், ஏன்னா இது ஒரு நல்ல டைம் எடுத்து விளங்கப்படுத்த வேண்டிய ஒரு கேள்வி, நல்ல ஆறுதலாக இருந்து தெளிவாக விளங்கி எடுக்க வேண்டிய ஒரு கேள்வி, நல்ல ஹைட்ர கேள்வி உண்டு. அதே மாதிரி இந்த ஸ்ப்ரிங் கேள்வி, இதுவும் சூப்பர் கேள்வி உண்டு. அந்த மாதிரி கேள்வி உண்டு. உந்தமும் மிளியல் அழுத்த சக்திகள் கனெக்ட் ஆகிறது எப்ப, இது சுருங்கி மேக்சிமம் சுருங்கும் எப்ப விரியுங்கிற வரைக்கும் இந்த கேள்வியை நான் ஃபுல்லா கதைச்சு முடிக்கிற டைம்ல ஸ்ப்ரிங் சம்பந்தமான எல்லா கேள்வியும் நீங்க செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அழகா நீங்க ட்ரை பண்ணலாம். நான் சொல்ற விஷயத்தை பிடிச்சிட்டீங்கன்னா சரி. ரைட், ஓகே. அப்ப இந்த கேள்விகளை நாங்க அடுத்த கிளாஸ்ல நாங்க தொடருவோம். இன்னைக்கு நான் போண்டா சார் கொஞ்சம் மேல கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க அப்புறம் மேல ஆன்சர் கொஞ்சம். ரைட், ஓகே. என்னடா? சரி, ஆன்சர் கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுக்க சார். ரைட் ரைட் ரைட். ஓகே சார். சரி, ஓகே. சரியா, அதை நீங்க இப்ப நான் சொல்ல விஷயத்துக்கு வாங்க. அப்ப இந்த கேள்வி நான் செஞ்சு முடிகிற டைம்ல நீங்க அழகா ஸ்ப்ரிங் தொடர்பான கேள்விகளை அழகா செய்யலாம். சரியா, நாளைக்கும் கட்டாயம் கிளாஸ்ல நேரடியாக ஜாயின் பண்ணுங்க. திங்கட்கிழமை ஹீட் தியரி கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. வேவ்ஸ் அதுக்கு இடையில முடிச்சிருங்கடா. வேவ்ஸுக்கான டியூட்டோரியல் சென்ட் பண்ணப்படும். அதை பிரிண்ட் அவுட் எடுங்க. A to Z எங்களோட SHM சிம்பிள் ஹார்மோனிக் மோஷன்ல இருந்து நான் நினைக்கிறேன் அந்த இலைகள் அலையின் குறுக்கலையின் நகர்வு வரும் வரைக்குமான எம்சி கேள்விகள் முதலாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் நாங்கள் அடுத்த தியரி பார்ட்ஸ் உங்களுக்கு அப்ளை ஆகும். அதை நீங்க என்ன செய்யலாம், கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கலாம். ரைட், ஓகே. இன்ஷால்லா நாங்கள் அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். இன்றைய கதைச்ச விஷயங்களை தெளிவாக எடுத்துக்கங்க. ஸ்கிரீன்ஷாட் பண்ணினதை பார்த்து எழுதாம நீங்க செல்ஃபா நான் கதைச்ச விஷயங்களை யோசிச்சு அந்த கேள்வியில செய்யுங்க. நல்லா டைம் எடுத்து செய்யுங்க, அது பிரச்சனை இல்லை. இப்பதான் நாங்க 2வது எங்களோட மெக்கானிக்ஸுக்குரிய முதல் பேப்பர் நாங்க செய்யறோம். அப்படியே மனதில் வச்சுக்கோங்க. சரி, அப்ப நாம என்ன செய்யணும், நீங்க அதை திரும்ப ஒரு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. எங்களோட ஃபைனல் எக்ஸாமுக்கு அதையும் நான் அப்டேட் பண்றேன். அதுவும் அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்குது. அந்த விஷயத்தை நான் கொண்டு வந்து தரேன். இன்னொரு நாளைக்கு 3 கிளாஸ் தான் அதுல இருக்குது. அதையும் அப்டேட் பண்ணி விடுறேன். நான் தியரி கிளாஸஸ் அப்டேட் பண்ணி விடுறேன். நீங்க அதை பாருங்க. சரியா, ரைட், ஓகே. சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல.